உருண்டை உடையாமல் பருப்பு உருண்டை குழம்பு செய்வது எப்படின்னு தெரியுமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேவையான பொருள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு காலையிலேயே ஊற வச்சுட்டேன். புளியை முன்னாடியே ஊற வச்சுட்டேன். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாரை வச்சு சோம்பு, மிளகாய் வத்தல், ஊற வச்ச பருப்பு போட்டு தேவையான அளவு உப்பு, பூண்டு போட்டு பல்ஸ் மோடில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பருப்பை ஒரு பவுலில் போட்டு துருவின தேங்காய், கட் பண்ண பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், அலசின முருங்கைக்கீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி வைங்க. இதை இட்லி சட்டியில் வச்சு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு, வெந்தயம் போட்டு கடுகு வெடிச்சோன்னே கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. வெங்காயம் வதங்கினோன்னா கட் பண்ண தக்காளி, தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. உருண்டையெல்லாம் வெந்துருச்சு, ஆஃப் பண்ணிடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சோன்னா வீட்டு மசாலா, மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு புளியை கரைச்சி ஊற்றுங்க. 3 டைம்ஸ் கரைச்சி ஊற்றுனா போதும். மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா கொதித்து குழம்பு திக்கானோன்னா வேக வச்சு உருண்டையை போட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. உருண்டை போட்ட கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. உருண்டை போட்டு 5 மினிட்ஸ் கொதிச்சோன்னா கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனா டேஸ்டியான உருண்டை குழம்பு ரெடி.